தொடர்ந்து ஒரு பொய்யான ஒரு குற்றச்சாட்டை மக்கள் மத்தியில் தொடர்ந்து சொல்லி இந்த அரசியல் ஆதாயத்திற்காக முன்னாள் முதலமைச்சர் அவர்களும் முன்னாள் கல்வி அமைச்சர் அவர்களும் இதை தொடர்ந்து செஞ்சிட்டு இருக்காங்க. சிபிஎஸ்சி பாடத்திட்டத்தை ஆரம்பிச்சதே அவங்க தான். ஒன்றால் தேர்தலை பொறுத்த வரைக்கும் நிச்சயமாக வருங்காலத்தில் மீண்டும் 2026 தேசிய ஜனநாயக கூட்டணி அரசாங்கம் புதுவை மாநிலத்தில் ஆட்சி அமைக்கும். அதாவது முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி அவர்கள் வெறும் ஒரு 50 ரூபா கூட முதியோர் பென்ஷன் அவளால் ஏற்ற முடியல. 19 வருஷமா கல்வித்துறையில் நிரப்பப்படாமல் இருந்த காலி பணியிடங்கள்லாம் இன்னைக்கு நிரப்பியிருக்கிறோம். பொய்யான ஒரு பிம்பத்தை கட்டமைப்பதற்காக பொய்யா ஒரு செய்தியை சொல்லியே தெரிஞ்சுட்டு இருக்கிறாங்க எதிர்கட்சிகள். ஒரு அரசாங்கத்தையே அமைச்சர் முதலமைச்சர் உள்ளிட்ட எல்லாரையும் கொண்டு போய் நடுரோட்டில் உட்கார வச்ச பெருமை அவர் தான் சாரும். இன்னைக்கு கான்ட்ராக்ட்ல இருந்து இன்னைக்கு அவங்களுக்கு வீட்டுக்கு வேலைக்கு போற நிலைமையை உருவாக்குனது முன்னாள் கல்வி அமைச்சர் மரியாதைக்குரிய கமலக்கண்ணன் அவர்கள். அன்னைக்கு நீங்க கான்ட்ராக்ட்ல வச்சதால் தானே இன்னைக்கு அவங்க அந்த கான்ட்ராக்ட் பேர் 3 வருஷம் போட்டீங்க. 3 வருஷம் முடிஞ்சிடுச்சு. அதனால சட்ட ரீதியாக அவங்களை டிஸ்என்கேஜ் பண்ணணும்னு அரசாங்கம் அதிகாரிகள் முடிவு எடுக்கிறாங்க. சட்டத்துக்கு உட்பட்டு அவங்க அதிகாரிகள் செயல்படுறாங்க. எங்க கூட்டணியில கருத்து சொல்வதற்கு அவர்களுக்கு அதிகாரம் இல்லை. திமுக காங்கிரஸ் கூட்டணியை ஒழுங்கா அவர் சரி பண்ணிக்க சொல்லுங்க. அதை அவர் ஒழுங்கா சரி பண்ணி ஒழுங்கா அவருடைய கேண்டிடேட்டை போட்டு ஒழுங்கா ஜெயிக்கிறதுக்கு என்ன வழியோ அவங்க கட்சிகளில் இருக்கிற பிரச்சனை முதல்ல பார்க்க சொல்லுங்க. அவங்க டீச்சர்ஸுக்கு தொடர்ந்து நம்ம ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்கிறோம். பிள்ளைங்களுக்கு அது சம்பந்தமா தொடர்ந்து பாடம் நடத்திக்கிட்டு இருக்கிறோம். நிறைய நேரத்தில் யாருக்கெல்லாம் அதிகமாக கூடுதலாக கவனம் செலுத்த வேண்டி இருக்குதோ அந்த மாணவர்களுக்கும் கூடுதல் கவனம் செலுத்தி அவங்களுக்கு திரும்ப ரீஎக்ஸாமும் எழுத சொல்கிறோம். அவங்களுக்கு அதை ட்ரைனிங் கொடுக்குறோம். அதனால் இது மாதிரி தொடர்ந்து ஒரு பொய்யான ஒரு குற்றச்சாட்டை மக்கள் மத்தியில் தொடர்ந்து சொல்லி இந்த அரசியல் ஆதாயத்திற்காக முன்னாள் முதலமைச்சர் அவர்களும் முன்னாள் கல்வி அமைச்சர் அவர்களும் இதை தொடர்ந்து செஞ்சிட்டு இருக்காங்க. அது மாதிரி கிடையாது. சிபிஎஸ்சி பாடத்திட்டத்தை ஆரம்பிச்சதே அவங்க தான். 1ஆவதுலேருந்து 6ஆவது வரைக்கும் அவர் தானே ஆரம்பித்தார். அது தொடர்ந்து தானே இப்போ சிபிஎஸ்சி பாடத்திட்டத்தை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கிறோம். அவ்வளோதான். நாங்கள் என்னமோ புதுசாக கொண்டு வந்துட்ட மாதிரி பேசுறது மக்களுடைய எல்லாம் மறந்துட்டாங்க அப்படின்னு நினச்சி அவங்க எல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. அது ஒரு தவறான ஒரு செய்தி. முதல்ல அதை அவங்க தெரிஞ்சுக்கணும். அவங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். அதாவது அது ஒரு ஃபேக்காக ஒரு மிரட்டல் வந்துக்கிட்டு இருக்க தவிர இன்றைக்கி காலையில் கூட அது சம்மந்தமாக டிஜிபி கிட்ட இன்றைக்கி காலையில் கூட மீட்டிங் போட்டு டிஜிபி சம்மந்தமாக நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இருக்காங்க. தொடர்ந்து அதை கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு நடவடிக்கை சைபர் டீமு மற்ற எல்லா டீமுமே அதுக்கான நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இருக்காங்க. வெகு விரைவாக அதனுடைய குற்றவாளிகள் யாரோ அவர்கள் பிடிபடுவார்கள். அதாவது தேர்தலை பொறுத்த வரைக்கும் நிச்சயமாக வருங்காலத்தில் மீண்டும் 2026 தேசிய ஜனநாயக கூட்டணி அரசாங்கம் புதுவை மாநிலத்தில் ஆட்சி அமைக்கும். அதில் எந்த வித மாறுபட்ட கருத்தும் கிடையாது. ஏன்னா தொடர்ந்து மக்கள் நலத்திட்டங்களை தொடர்ந்து இந்த அரசாங்கம் நாங்கள் செஞ்சுட்டு இருக்கிறோம். குறிப்பாக பார்த்தீங்கன்னா தேர்தல் நேரத்தில் என்ன வாக்குறுதி கொடுத்தோமோ அது கிட்டத்தட்ட 80% இது வரைக்கும் நிறைவேற்றிருக்கிறோம். 80% நிறைவேற்றிருக்கிறோம். இன்னும் ஒரு 20% நிறைவேற்ற வேண்டி இருக்கு. மீதி இருக்கிற காலகட்டத்துக்குள்ள இந்த 2026 தேர்தலுக்குள்ள அந்த 20% நிச்சயமாக நாங்கள் நிறைவேற்றி விடுவோம். அதில் எந்தவித மாறுபட்ட கருத்தும் இல்லை. அது தேர்தல் வாக்குறுதி நிறைவேற்றலைன்னா எதை நிறைவேற்றலன்னு முதல்ல அவங்க சொல்லணும். அதாவது முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி அவர்கள் வெறும் ஒரு 50 ரூபா கூட முதியோர் பென்ஷன் அவளால் ஏற்ற முடியல. இன்னைக்கு 500 ரூபா முதியோர் பென்ஷன் ஏற்றிருக்கிறோம். 500 ரூபா முதியோர் பென்ஷன் ஏற்றிருக்கிறோம். மகளிர் உதவித்தொகை இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்முடைய முதல்ல புதுவை மாநிலத்தான் மகளிர் உதவித்தொகை அறிமுகப்படுத்தி கொடுத்துக்கிறது முதல்ல பாண்டிச்சேரியில் தான். இன்னைக்கு அந்த தொகையும் போன பட்ஜெட்டில் அதிகப்படுத்தி உயர்த்தி அறிவிச்சிருக்கிறோம். பார்த்தீங்கன்னா 2500 ரூபா 1000 ரூபா இருந்த மகளிர் உதவித்தொகை 2500 ரூபா அறிவிச்சிருக்கிறோம். அது ரெட் கார்டுக்கு. இதே மஞ்சள் கார்டுக்கும் 1000 ரூபாய் கொடுக்கறதா அறிவிச்சிருக்கிறோம். இது எல்லாமே கம்ப்ளீட்டாக நிறைவேற்றுவோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ரோடு ஃபெசிலிட்டிஸ் ஆகட்டும், இன்னைக்கு இருக்கிற வேலை வாய்ப்பு காலி பணியிடங்கள் 19 வருஷமா கல்வித்துறையில் நிரப்பப்படாமல் இருந்த காலி பணியிடங்கள்லாம் இன்னைக்கு நிரப்பியிருக்கிறோம். இளைஞர்களுக்கு கிட்டத்தட்ட 4500 பேருக்கு மேலே வேலை வாய்ப்பு நேரடியாக கொடுத்துருக்குறோம். அதாவது காவல்துறையில், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கல்வித்துறையில், அதே மாதிரி நிர்வாக சீர்திருத்த துறையில், இன்னைக்கு எல்லா துறையிலும் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் எலக்ட்ரிசிட்டியில் எடுக்க போகிறோம். காலி பணியிடங்களை நிரப்ப போகிறோம். அதுக்கான எக்ஸாம்ஸ்லாம் நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க. அசிஸ்டன்ட் எடுக்க போகிறோம், ஜே எடுக்க போகிறோம், கன்ஸ்ட்ரக்ஷன் ஹெல்ப்பர் எடுக்க போகிறோம். இப்படி நிறைய விஷயங்கள் இன்னைக்கு காலி பணிகள் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை இன்னைக்கு உருவாக்கி கொடுத்துருக்குறோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த பாண்டிச்சேரியுடைய உட்கட்டமைப்பு வசதிகளை இன்னைக்கு பெருக்கி கொடுத்துருக்குறோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு எல்லா வகையிலும் இன்றைக்கு நம்முடைய தேர்தல் நேரத்தில் கொடுத்த வாக்குறுதியும் சரி, அசம்பிளியில் பட்ஜெட்டில் சொன்ன வாக்குறுதியும் சரி, இன்னைக்கு எந்தெந்த வாக்குறுதியெல்லாம் கொடுத்தோமோ அந்த வாக்குறுதியெல்லாம் இன்னைக்கு நினைச்சிடும். ஒரு பொய்யான ஒரு பிம்பத்தை
கட்டமைப்பதற்காக பொய்யா ஒரு செய்தியை சொல்லியே திரிஞ்சிட்டு இருக்கிறாங்க எதிர்கட்சிகள். என்னமோ எல்லாரையும் அவர் 5 வருஷத்துல பாலாரும் தேனாரும் ஓடிட்ட மாதிரியும். அப்ப அந்த கவுண்டர் நானும் தானே இருந்தேன். கிரண்பேடி ரோட்ல உட்காந்துருந்தோம்ல, நடு ரோட்ல உட்கார வச்ச பெருமை முன்னாள் முதலமைச்சர் தான் சார். ஒரு அரசாங்கத்தையே அமைச்சர் முதலமைச்சர் உள்ளிட்ட எல்லாரையும் கொண்டு போய் நடு ரோட்ல உட்கார வச்ச பெருமை அவர் தான் சாரும். இன்னைக்கு அது மாதிரி இருந்த ஒரு பாண்டிச்சேரியில இன்னைக்கு இந்த 4 ஆண்டு காலத்திற்குள்ள எவ்வளவு பெரிய வளர்ச்சியை இன்னைக்கு மத்திய அரசாங்கம் கொடுத்துருக்குது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா நேற்றுக்கு கூட மத்திய அரசாங்கம் புதுவை மாநிலத்துல மேம்பாலம் போடுவதற்கு கிட்டத்தட்ட அதற்கான 600 கோடி ரூபாய்க்கு நிதிக்கு ஒப்புதல் அளிச்சிருக்காங்க. இப்படி நிறைய விஷயங்கள். அதே மாதிரி 7th pay arrears கிட்டத்தட்ட 1400 கோடி ரூபாய்க்கு மேல ஆரியில பணம் கொடுத்துருக்காங்க. இந்த அரசு ஊழியர்களுக்கு 7th pay arrears எல்லாமே கொடுக்கப்பட்டிருக்குது. இன்னைக்கு ஒரு சில டிபார்ட்மெண்ட்டை தவிர இது எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா இன்னைக்கு 7th pay arrears மத்திய அரசாங்கம் அதுக்கு மட்டும் 111 கோடி ரூபாய் ரிலீஸ் பண்ணி 7th pay arrears மட்டும் கொடுத்துருக்குது மத்திய அரசாங்கம். இன்னைக்கு அவ்வளோ விஷயங்களை இன்னைக்கு இந்த அரசாங்கம் வந்த பிறகு இன்னைக்கு நிறைய விஷயங்களை இன்னைக்கு செஞ்சுட்டு இருக்கிறோம். இப்போ இன்னைக்கு சும்மா எனக்கு அது செய்யல இதை செய்யல எதை செய்யல இன்னைக்கு குறிப்பிட்டு சொல்லணும். இன்னைக்கு நாங்கள் என்ன வாக்குறுதி கொடுத்தோம், எதை நாங்கள் செய்யலன்னு குறிப்பிட்டு சொல்லணும். நீங்க பாத்தீங்கன்னு சொன்னாக்கா இன்னைக்கு எல்லா விஷயங்களும் இன்னைக்கு முதியோர் பென்ஷன் காலத்தோட மக்களுக்கு கிடைச்சிக்கிட்டு இருக்குது. இலவச அரிசி திட்டம் கொடுக்குறோம்னு சொன்னோம். இன்னைக்கு இலவச அரிசி திட்டத்தை கொடுத்துருக்குறோம். இன்னைக்கு இருக்குதா இல்லையா, கொடுத்துருக்குமா இல்லையா சொல்லுங்க. இதெல்லாம் மக்களுக்கு தெரியாதா? ஒரு பொய்யான ஒரு விஷயத்த ஒரே பொய்யை திரும்ப திரும்ப சொன்னா அது உண்மையாயிடும்ன்ற நோக்கத்துல ஒரு பொய்யான ஒரு விஷயத்த சொல்லி அது செய்யல எது செய்யல அப்படின்றத ஒரு பொய்யான ஒரு பிம்பத்தை கட்டுறேன். இது மக்கள் மத்தியில எடுபடாது. மக்கள் நிச்சயமா நம்ம ஏன்னா அனுபவங்களுக்கு தெரியும்ல. இது அந்த திட்டத்தை அனுபவிக்கிற மக்களுக்கு தெரியும். அந்த திட்டம் வந்திருக்குதா வரலையா, இது யாரால வந்தது, இது எப்போ வந்தது, போன 5 வருஷத்துல அவங்க என்ன பண்ணாங்கன்றது தெரியும். 5 வருஷத்துல எத்தனை பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுத்துட்டாங்க, எவ்வளவு காலி பண்ணிடுங்களா ஏன் நிரப்பல. இன்னைக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கு கான்ட்ராக்ட்ல இருந்து இன்னைக்கு அவங்களுக்கு வீட்டுக்கு வேலைக்கு போற நிலைமையை உருவாக்குனது முன்னாள் கல்வி அமைச்சர் மரியாதைக்குரிய கமலக்கண்ணன் அவர்கள், முன்னாள் முதலமைச்சர் அவர்கள். அன்னைக்கு ஒழுங்கான பாலிசி டிசிஷன் நீங்க எடுத்திருந்தீங்கன்னா இன்னைக்கு இந்த பிள்ளைங்க இன்னைக்கு ரோட்ல தெரிய வேண்டிய அவசியம் இன்னைக்கு இருந்திருக்காது. அன்னைக்கு நீங்க கான்ட்ராக்ட்ல வச்சதால் தானே இன்னைக்கு அவங்க அந்த கான்ட்ராக்ட் பேருக்கு 3 வருஷம் போட்டீங்க. 3 வருஷம் முடிஞ்சிடுச்சு. அதனால சட்ட ரீதியாக அவங்களை டிஸ்என்கேஜ் பண்ணணும்னு அரசாங்கம் அதிகாரிகள் முடிவு எடுக்கிறாங்க. சட்டத்துக்கு உட்பட்டு அவங்க அதிகாரிகள் செயல்படுறாங்க. அப்படி ஆனா நம்ம இந்த கவர்மெண்ட் வந்த பிறகு அவங்க எல்லாமே நாங்க இப்ப எடுக்கிறதுல பர்மனண்டால எடுத்துட்டு இருக்கிறோம். எதிர்காலத்தில் எந்த வகையிலும் உங்களுக்கு பிரச்சனை வந்துடக்கூடாதுன்னு இன்னைக்கு எல்லா அரசும் பணியிடங்களும் காலி பணியிடங்களும் நிரந்தரமாக எடுக்கப்படுகின்றது. யாரும் கான்ட்ராக்ட்ல வைக்கல. இந்த கான்ட்ராக்ட்ல இருக்கிறதுக்கு கூட அவங்களையும் நிரந்தரம் பண்றதுக்கு என்ன வழி என்பதை இந்த அரசாங்கம் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இப்ப நாங்களும் அதை ஆராய்ந்து கொண்டிருக்கின்றோம். வெகு விரைவாக ஒரு நல்ல ஒரு தீர்வை இந்த அரசாங்கம் நிச்சயம் எடுக்கும். இந்த அரசாங்கம் மக்களுக்கான அரசாங்கம். மக்களுக்கு என்ன திட்டத்தை கொடுக்கணுமோ அந்த திட்டத்தை கொடுப்பதற்கு இந்த அரசாங்கம் தயாரா இருக்குது. முதலமைச்சராக இருந்தாலும் சரி, நம்முடைய அமைச்சர்கள் யாராக இருந்தாலும் சரி, நம்முடைய மக்களுக்கு புதுவை மாநிலத்தினுடைய வளர்ச்சிக்கு என்னென்ன திட்டங்களை கொடுக்க முடியுமோ அந்த திட்டங்களை எல்லாம் இன்றைக்கு கொடுத்து கொண்டிருக்கின்றோம். அதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னு சொன்னாக்கா கிட்டத்தட்ட சேராப்பட்டுல லேண்ட் எடுத்தாரு 8 வருஷமா. அவர் தான் கவர்மெண்ட்ல இருந்தாரு. ஏன் அப்ப அப்புறம் வாங்கி அந்த அப்ரூவல் வாங்க தானே. இப்போ எங்க கவர்மெண்ட் வந்த பிறகு தானே இன்னைக்கு அப்ரூவல் வாங்கி இன்னைக்கு அலாட்மெண்ட் ஸ்டேஜ் கொண்டு வந்திருக்கிறோம். ஜூன் ஜூலைல அந்த லேண்ட்லாம் தொழில் முனைவோருக்கு அலாட் பண்ண போறோம். இப்போ ஏன் பண்ண வேண்டிய 8 வருஷமா ஒண்ணுமே பண்ணலையே. அந்த பர்மிஷன் கூட உங்களால வாங்க முடியலையே. இப்போ நீங்க மத்திய அரசு பர்மிஷன் வாங்கியிருக்கோம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்முடைய அரசு பள்ளியில படிக்கிற மாணவருக்கு 10% மருத்துவத்துல இடஒதுக்கீடு வாங்கியிருக்கிறோம். இன்னைக்கு இந்த இலவச அரிசி மத்திய அரசுடைய ஒப்புதலோட இன்னைக்கு இந்த இலவச அரிசியை நேரடியா பண பரிமாற்றத்து முறையிலிருந்து மாத்தி நேரடியா அரிசியா மக்களுடைய விரும்பினதை தேர்தல் நேரத்தில் எம்பி தேர்தல் நேரத்தில் மக்கள் முதலமைச்சர் எடுத்து எங்களிடத்தில் கேட்ட பொழுது எங்களுக்கு அரிசியா போடணும், பணமா வேண்டாம், எங்களுக்கு அரிசியா கொடுங்கன்னு மக்கள் கோரிக்கை வச்சாங்க. அந்த கோரிக்கையை மத்திய அரசிடம் சொன்ன பிறகு மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் புதுவை மாநில மக்களுடைய கோரிக்கையை ஏற்று இன்னைக்கு அது அரிசியா இன்னைக்கு போட்டுட்டு இருக்கோம் அந்த மக்களுக்கு. இதெல்லாம் நடந்திருக்குதா இல்லையா? இல்ல எல்லாமே இன்னைக்கு பாத்தீங்கன்னா ரோடு வசதி பாண்டிச்சேரியில பண்ணாம இருக்குமா? எல்லா விஷயங்களும் இன்னைக்கு எதெல்லாம் பண்ண முடியுமோ அதை எல்லாமே நம்முடைய அரசாங்கம் இன்றைக்கு தொடர்ந்து நாங்கள் புதுச்சேரியுடைய வளர்ச்சிக்காக செய்து கொண்டிருக்கின்றோம். அவங்க அரசியல் செய்யறதுக்காக ஏதோ இந்த அரசாங்கம் ஏதோ செயல்படாத மாதிரியும் அவங்க தான் என்னமோ எல்லாத்தையும் செயல்படுத்தி வச்ச மாதிரியும் பாலாரும் தேனாரும் போன 5 வருஷத்துல அவர் தலைமையில இருந்த ஆட்சியிலும் போது கிரண்பேடி கிட்ட எல்லாத்தையும் வாங்கி புதுவை மாநிலத்துக்கு செஞ்ச மாதிரியும் ஒரு பிரம்மையை உருவாக்குறாங்க. தவிர அது மக்களுக்கு நன்றாக தெரியும். அதாவது எங்க கூட்டணியில கருத்து சொல்வதற்கு அவர்களுக்கு அதிகாரம் இல்லை.
அது மாதிரி கருத்து சொல்றாங்கன்னா அவர் அநாகரிகமானவர்கள். ஏன் சொல்றேன்னு சொன்னா, எங்க கூட்டணியில என்ன நடக்குதுன்னு, அதாவது அவர் என்ன நினைக்கிறாருன்னா, இது மாதிரிலாம் நடக்கணும்னு அவர் ஆசைப்படுறாரு. அது மாதிரிலாம் நடக்கணும்னு அவர் ஆசைப்படுறாரு. முதல்ல அவருடைய கூட்டணியை ஒழுங்கா சரி பண்ணிக்க சொல்லுங்க. திமுக காங்கிரஸ் கூட்டணியை ஒழுங்கா அவர் சரி பண்ணிக்க சொல்லுங்க. அதை அவர் ஒழுங்கா சரி பண்ணி ஒழுங்கா அவருடைய கேண்டிடேட்டை போட்டு ஒழுங்கா ஜெயிக்கிறதுக்கு என்ன வழியோ அவங்க கட்சிக்குள்ள இருக்கிற பிரச்சனை முதல்ல பார்க்க சொல்லுங்க. அவங்க முதல்வருக்கு முதல்ல பார்க்க சொல்லுங்க. அப்புறம் அடுத்தவங்க முதல்வருக்கு அவர் சொல்லலாம். அவர் விமர்சனம் வைக்கலனா தான் ஆச்சரியம். அதாவது எப்போதுமே பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு பாஜகவுடைய தலைமை அலுவலகம் அது மாதிரிலாம் ஒரு ஆளுநரை விமர்சிப்பது என்பது மிகவும் கண்டிக்கத்தக்க வேண்டிய விஷயம். ஆளுநர் எல்லாருக்கும் பொதுவானவர்கள். எந்த அரசாங்கம் இருக்கின்றதோ அந்த அரசாங்கம் எத்தகைய ஒரு கொள்கை முடிவு எடுத்து அனுப்புகின்றதோ அது சரியாக இருக்கின்ற பட்சத்தில் ஆளுநர் அலுவலகம் அதற்கு ஒப்புதல் அளிக்கின்றார்கள். அவர்களுக்கு ஏதாவது விளக்கம் தேவைப்பட்டதுன்னா அதற்கான விளக்கத்தை கேட்டு அதற்கு ஒப்புதல் அளிக்கிறது ஆளுநர் மாளிகை. அதனால அது பாஜகவுடைய தலைமை அலுவலகமா செயல்படுது அப்படின்ற சொல்றது எல்லாம் அபத்தம், கண்டிக்கத்தக்கது. இப்போ உங்களுக்கு கூட தெரியும், 2 நாளைக்கு முன்னாடி கூட நம்ம நாட்டில இருந்து ஒரு 3 பேரை கைது பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு நல்லா தெரியும். தொடர்ந்து நடவடிக்கை எடுத்துக்கிட்டு தான் இருக்கு. காவல்துறை அதுக்காக நடவடிக்கை எடுக்கலன்னு சொல்ல முடியாது. எல்லா நடவடிக்கையும் எடுத்துக்கிட்டு இருக்குது. ஒரு சிலவங்க அந்தந்த நேரத்தில் பிடிபடுறாங்க, ஒரு சில நேரத்தில் அதுல இருந்து எஸ்கேப் ஆகி போறாங்க. அதையும் தொடர்ந்து கண்காணித்து பிடிப்பதற்கான உத்தரவு சொல்லியிருக்கிறோம். வெகு விரைவா இது எல்லாமே ஒழுங்கான நடவடிக்கையை காவல்துறையானது எடுத்துக்கொண்டிருக்கிறது, எடுக்கும், எதிர்காலத்திலும் எடுக்கும். பாத்தீங்கன்னா இந்த அரசாங்கம் வந்த பிறகுதான் 1000க்கு அதிகமான காவலர்களை பணியில அமர்த்திருக்கிறோம். நீங்க பாத்தீங்கன்னா அதுல ஒரு சில ப்ரொசீஜர் இப்ப 2 செட்டா எடுத்துருக்கிறோம். போலீஸ் கான்ஸ்டபிள்ஸ் ஒரு செட்டு அவங்க எல்லாமே பணிக்கு வந்துட்டாங்க, அங்கங்க போஸ்டிங் போடப்பட்டிருக்கு. ஒரு செட்டு அவங்க பணி முடிஞ்சு அவங்க ட்ரைனிங் முடிஞ்சு 1 வருஷம் பிஎஃப்ல இருக்கணும்னு ரூல் இருக்கு. அதனால இப்ப அவங்க பிஎஃப்ல இருந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இருந்தாலும் தேவைப்படுகின்ற நேரங்களிலே அந்தந்த காவல் நிலையங்களுக்கு அனுப்பப்பட்டு அவர்கள் பணியை கவனிக்கிட்டு இருக்காங்க. இது இல்லாம ஊர்காவல் படையில 500 பேர் எடுத்திருக்கிறோம். இவங்க எல்லாமே இன்றைக்கு எல்லா காவல் நிலையங்களுக்கும் அதெல்லாம் அவங்களுடைய பணியை செய்வதற்கான வேலையை செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். வெகு விரைவா அந்தந்த காவல் நிலையங்களுக்கு அவர்கள் பணியமர்த்தப்படுவார்கள். பணியமர்த்துகின்ற பொழுது இன்னைக்கு அந்த காவலர் பற்றாக்குறை இல்லை என்ற நிலை இருக்கும். இதுதான் சொல்றேன். இது வரைக்கும் அந்த காவல் எவ்வளவு நாளா இந்த காலி பணியிடங்கள் இருக்குது. ஏன் சென்ற அரசாங்கம் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி அவர் தான் காவல்துறை பார்த்தாரு. ஏன் அதை எடுக்கல? ஏன் அதையா நிரப்பல? இன்னைக்கு அதுக்கெல்லாம் காரணம் அவங்கதான். இன்னைக்கு அதெல்லாம் இன்னைக்கு சரி செய்யிட்டு இருக்கிறோம். என்னதெல்லாம் அவரால் செய்ய முடியலையோ அதெல்லாம் இந்த அரசாங்கம், எங்களுடைய அரசாங்கம், மாண்புமிகு என்ஆர்ஐ தலைமையில் இருக்கின்ற தேசிய ஜனநாயக கூட்டணி அரசாங்கம், என்ஆர் காங்கிரஸ் பாரதிய ஜனதா கட்சி அரசாங்கம் இதையெல்லாம் சரியாக செய்து கொண்டிருக்கின்றோம். இதெல்லாம் நம்ம அந்த பலன் கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் காலதாமதம் எடுக்குது. அது அந்தந்த சட்டத்திட்டத்துக்கு உட்பட்டு செய்ய வேண்டிய காரணத்தால காலதாமதம் எடுக்கிறதால இதெல்லாம் நடக்குதே தவிர வெகு விரைவாக இவற்றையெல்லாம் பயன்பாடுகள்லாம் மக்களுடைய பயன்பாட்டிற்கு வரும். முடக்குவாதம், மூலம் உள்ளிட்ட நோய்களுக்கு சிறப்பு சிகிச்சை பெற ஸ்ரீவித்யா சித்தா மற்றும் வர்மா மருத்துவமனை, அரியலூர்.